நம்ம இன்னைக்கு டேஸ்டியான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் மிருதுவான ஆப்பம் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் எந்த பச்சரிசியில் வேணாலும் செய்யலாம், ரேசன் அரிசியில் கூட செய்யலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தூசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிடுங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம உளுந்து வெந்தயம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் பச்சரிசியில் தான் பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசி நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் 2 டைம் அரைக்க போகிறேன். ஏன்னா நிறைய அரிசி இருக்குது. நீங்கள் குறைவாக போட்டிருந்தீங்கன்னா ஒரே டைம்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை சேர்த்து தான் அரைக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒருவேளை அரிசி ஊற வச்ச தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2வது பேட்ச் அரிசியும் அரைச்சிட்டு இந்த மாவு கூடவே சேர்த்துருங்க. அவ்வளோதான், எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கெட்டியாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். தோசை மாவை விடவே நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த 1/4 கப் அளவுக்கு மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாமே அளந்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிட்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும். அதனால் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா நல்ல தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்சிக்கு மாற்றணும், இல்லைனா தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவோட அந்த ப்ரௌன் கலர் பகுதி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு துருவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கணும். எதுக்காக அந்த ப்ரௌன் பகுதியை ரிமூவ் பண்ணுறோன்னா அப்போ தான் ஆப்பம் நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாவோட பதம் நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி விடவே தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ 10 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே மாவு திக்காக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக திக்காக இருக்குது. பொதுவாக ஆப்பம் செய்கிறதுக்கு ஈஸ்ட்டு சோடா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸ்ட்டு சோடா இது எதுவுமே தேவைப்படாது. அப்படியே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணலாம். இப்போ இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் டைரெக்டாக இதில் நிறைய தண்ணி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஆப்பம் வந்து ஹார்டாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு டிப்ஸ் இருக்குது. தேவையான அளவு மாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாவில் வந்து நீங்கள் ஆப்பம் செஞ்சுட்டு மீத இருக்க ஃப்ரெஷ்ஷான மாவு இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் 2 நாள் தொடர்ந்து ஆப்பம் செய்யும்போது கூட நல்ல ஃப்ளஃபியான பஞ்சு போல் ஆப்பம் வந்து செய்ய முடியும். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆப்பம் கடாய் சூடுபடுத்திக்கோங்க. ஆப்பம் கடாய் இல்லைன்னா என்ன செய்யலான்னு நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஆப்பம் கடாய் இல்லாமல் கூட நம்ம இந்த ஆப்பம் செய்யலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது போல் பொங்கி வரும். இப்போ ஓரங்களில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆப்பம் முழுமையாக ரெடி ஆகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரணும். அப்போ தான் நம்ம செஞ்சுருக்க மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஓரங்களில் நல்ல முறுமுறுவாக, நடுவில் நல்ல சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெர்ஃபெக்டான ஆப்பம் வந்து தயாராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஆப்பம் செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ஓரங்களில் ஒல்லியாக தான் இருக்கணும், நடுவில் தான் நல்லா திக்காக இருக்கணும். இப்போது ஆப்பக்கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலான நம்ம நான்ஸ்டிக் கடாய் வச்சுருப்போம்ல, அதுலேயே இருக்கிறதுலே சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் மாவை சேர்த்துட்டு, அதாவது கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை சேர்த்துட்டு இது போல் சுற்றிக்கோங்க. இப்போ ஓரங்களில் எண்ணெய் விட்டுருங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ஆப்பமுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்பம் வந்து ஓரங்கள் நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா தயாராகிருச்சு. ஓரங்களில் நல்லா முறுமுறுவாக இருக்குது, நடுவில் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அப்படி உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும் ஆசை இருந்ததுன்னா நல்லா வந்து சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆப்பம் பெர்ஃபெக்டாக வரலன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் சுட்டு பாருங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் தேங்காய்லாம் அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பெர்ஃபெக்டான பாரம்பரிய முறைப்படி ஆப்பம் செய்ய முடியும். இதே மாவில் ஆப்பம் மட்டும் இல்லை, நம்ம வந்து பஞ்சு போல் சாஃப்டான ஸ்பாஞ்ச் தோசை கூட பண்ணலாம். அதுக்கு கடாய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு கரண்டி மாவை சேர்த்துட்டு இது போல் லேசாக பரத்தி விட்டுக்கோங்க. தோசை மாதிரி வார்க்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சுற்றிலும் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரங்கள் நல்லா முறுமுறுவாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்பாஞ்சு தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் சட்னி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.